நம்ம வாசிக்க போறது புதுமைப்பித்தன் அவர்களுடைய ஆ, சிறுகதைகள் அல்ல. கடந்த 3 நாட்களாக நாம் புதுமைப்பித்தன் அவர்களுடைய சிறுகதைகளை எடுத்து வாசிச்சு அதுல கலந்துரையாடல் நடத்திட்டு இருந்தோம். இன்னைக்கு நம்ம வாசிக்க போறது புதுமைப்பித்தன் அவர்கள் அவருடைய மனைவிக்கு எழுதிய கடிதங்கள். அதுல என்ன ஒரு மனுஷன் அவருடைய மனைவிக்கு எழுதின கடிதங்கள்ல என்ன பெரிய இலக்கியமா இருந்துட முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி எழலாம் இல்லையா? அது அவருடைய பர்சனல் மேட்ரு. அதை நம்ம படிக்காட்டி என்ன, அதுல என்ன இலக்கியம் இருந்துட போகுது அப்படின்றது அவரோட குடும்பத்தினருடைய அனுமதியோட வாழும்போது ஒரு 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 சகாப்தமாக வாழ்ந்த ஒரு பெரிய அரிய உணர்வாளராக, ஒரு மாபெரும் எழுத்தாளராக வாழ்ந்த, இன்றும் அவரை நிறைய விஷயங்கள்ல அவரை ஈடு செய்ய முடியாத அளவுக்கு ஒரு இலக்கிய படைப்புகளை தந்த ஒரு நபர். அவருடைய உணர்வு குவியல்கள், கடிதங்களை கூட எப்படி அவர் ஒரு இலக்கியம் மாதிரி படைக்க தகுந்த ஒரு நபர் அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு ஆச்சரியம் தான். இதை வாசிக்கும் போது நமக்கு தெரியும். இந்த தொகுப்பு பண்ணவர் இளைய பாரதி. அவருடைய முன்னுரை முதல்ல வாசிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம கடிதங்களுக்கு போகலாம். ஏன்னா இந்த முன்னுரையை ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நினைக்கிறேன். புதுமைப்பித்தன் 40 கிளப் பர்சன் சொல்லுவாங்க இல்லையா? பெரிய ஜீனியஸாக இருப்பாங்க, பட் 40ஸ்ல அவங்களுடைய காலம் முடிஞ்சு போயிருக்கும். அந்த மாதிரி ஒரு 40s கிளப் பர்சன் தான் புதுமைப்பித்தன். அதனால அதுவும் ரொம்ப முன்னாடியே 48லயே அவர் இறந்துட்டார் வேற. அப்போ ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவர் ரிலவெண்டா இருக்கிற ஆச்சரியம் தான் நம்மள புதுமைப்பித்தன் அவர்களுடைய கடிதங்கள் மட்டும் இல்ல, அதற்கான முன்னுரை, அந்த டிரைவ் ஒரு மனுஷனை என்ன பண்ணுச்சு அப்படின்ற விஷயத்தையும் நம்ம படிக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காகத்தான் இந்த முன்னுரை. அந்த முன்னுரைக்கு நதி மூலம் அப்படின்னு பேர் வச்சிருக்காரு. வாழ்வதாக சொல்லுகிறோம், ஆனால் உண்மையில் வாழ்கிறோமா என்று கேட்ட கலைஞனின் வாழ முடியாமல் போன வாழ்வு அவன் வாக்கு மூலமாய் இங்கு ஒலிக்கிறது. திருமண வாழ்வு வாழ்ந்த 16 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள், 1938 முதல் 48 வரை தன் இனிய பாதியை எழுத்து வாழ்வுக்காக பிரிந்தே இருந்த புதுமைப்பித்தன் இந்த கடிதங்களில் தன் இருதயத்தை, அதன் தவிப்பை, தணலை கொட்டியிருக்கிறார். திருவனந்தபுரத்திற்கும் சென்னைக்குமான இடைவெளியை தன் கடிதங்களால் நிரப்ப முயன்றிருக்கிறார். புதுமைப்பித்தன் என்ற மகா கலைஞனின் இன்னொரு பரிமாணம் இந்த கற்பூர ஆரத்தியில் தரிசனமாகிறது. இதுவரை அறியப்படாத அவரின் இன்னொரு முகத்தை நாம் அறிய அவரே திரை விலக்கி காட்டுகிறார். சமூகத்தோடு சன்னதம் கொண்டு போராடிய ஒரு கருத்துலக போராளியின் யுத்தம், அந்த யுத்தத்தில் ஏற்ற ரணம், அவர் எழுத்துக்கு பின் இருந்த தவம், அதற்கு கொடுத்த விலை, சந்தித்த அவமானம், கசப்பு, துயர், சிந்திய கண்ணீர், குருதி, எல்லாம் 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 பதிவாகி இருக்கின்றன. ரௌத்ரம், மூர்க்கம். இதுவே புதுமைப்பித்தன் என்றிருந்த நமக்கு இந்த கடிதங்களில் காண கிடைக்கும் நெகிழ்ச்சியான புதுமைப்பித்தன் புதியவர். நண்பருக்கு எழுதிய கடிதங்கள் நமக்கு புதிதல்ல, ஆனால் இவை புதுமைப்பித்தனின் ஆருயிர் கண்ணாளுக்கு எழுதப்பட்டவை. ஒரு படைப்பாளி தன் துணைவுக்கு எழுதிய கடிதங்கள் தமிழில் வருவது இதுவே முதல் முறை. தன் இலக்கியத்தில் சகல பரிசோதனைகளுக்கும் தளம் தந்த புதுமைப்பித்தனே இதற்கும் மூலவராக இருப்பது எத்தனை பொருத்தமானது! பிரசுரத்திற்காக எழுதப்படாத இந்த கடிதங்கள் பிரசுரமாவதுதான் இந்த கடிதங்களின் பெருமை. சிதைவுற்ற அவர் வாழ்வை போல தூள் தூளாய் சிதைந்திருந்த கடிதங்களை நான் பிரதி எடுக்கையில் என் இருதயம் பல முறை ஸ்தம்பித்து போனது. அந்த துயரத்தின் நெடி. முதல் கடிதமும் இன்றி, கடைசி கடிதமும் இன்றி, அவர் வாழ்வை போல் பூர்த்தியாகாமலேயே பூர்த்தியாகி இருக்கிறது இந்த தொகுப்பு. 1990ஆம் ஆண்டு பம்பாயில் நடந்த முதல் குறும்பட, ஆவணப்பட மற்றும் கோட்டோவிய பட விழாவில்
அதாவது ஷார்ட் ஃபிலிம் டாக்குமெண்ட்ரி அண்ட் அனிமேஷன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் கலந்து கொள்ள சென்னையிலிருந்து சென்றிருந்த 4 பேரில் நானும் ஒருவன். அந்த விழாவில் நான் பார்த்த டாக்குமெண்ட்ரி படங்கள், குறிப்பாக தனிநபர்களை பற்றிய சித்திரங்கள் என்னை பெரிதும் ஆகர்ஷித்தன. டாக்குமெண்ட்ரி என்றதும் என் மனசு புதுமை பித்தனிடம் தாவியது. புதுமை பித்தனை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்க வேண்டும் என்பது என் ரொம்ப நாள் கனவு. என் கர்ப்பத்தின் வயசு 10 வருஷம். சின்ன வயசில் நான் பார்த்த சத்யஜித் ரே எடுத்துள்ள தாக்கூர் போல் புதுமை பித்தனை பற்றியும் ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்துவிட என் மனசு துடித்தது. தமிழ் கருத்துலகில் தமிழ் கலாச்சாரத்தையும் தமிழ் வாழ்வையும் தமிழ் அடையாளத்தையும் வளர்த்தெடுக்க நிலைநிறுத்த நினைப்பவர்கள் அதை புதுமை பித்தனிலிருந்தே தொடங்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நானும் என் நண்பன் மு நடராஜனும் புதுமை பித்தனை பற்றிய டாக்குமெண்ட்ரி முயற்சியில் 80களின் இறுதியில் இறங்கினோம். எங்கள் முயற்சிக்கு எந்த திசையிலிருந்தும் அப்போது ஆதரவு குரல் இல்லை. நம் ஊரில் சிறு பத்திரிகை கலாச்சாரம் இருக்கிறது, ஆனால் ஷார்ட் பிலிம் கலாச்சாரம் இல்லை. டாக்குமெண்ட்ரி பற்றிய பிரஜை இல்லை. கேரளாவில் தகழி சிவசங்கர பிள்ளையை பற்றி MD வாசுதேவன் நாயர் ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்திருக்கிறார். பஷீர் பற்றியும் ஒரு டாக்குமெண்ட்ரி உண்டு. தாகூர் பற்றி விதத்திற்கு ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்திருக்கிறார்கள். 1992 மறுபடியும் பம்பாய் டாக்குமெண்ட்ரி திரைப்பட விழா. அதில் பார்த்த ஜோரிஸ் இவானின் டாக்குமெண்ட்ரிகள் என் புதுமை பித்தன் டாக்குமெண்ட்ரி ஞாபகங்களை கிளறிவிட்டன. ஜோரிஸ் இவான் நவசீன கட்டுமானத்தை படம் எடுத்தவர். மாவோ, ஹோசி மின், பிகாசோ போன்றவர்களுடன் பணியாற்றியவர். ஜெய கிருஷ்ணமூர்த்தியை பற்றி அரவிந்தன் இயக்கியிருந்த நீண்ட படமும், காப்கா பற்றிய 10 நிமிட அனிமேஷன் படமும் டாக்குமெண்ட்ரி பற்றி என் பார்வைகளை திருப்பி வைத்தன. புதுமை பித்தன் பற்றிய என் டாக்குமெண்ட்ரி ஸ்கிரிப்டை கிழித்து போட்டேன். புதுமை பித்தன் டாக்குமெண்ட்ரிக்கான உயிரொலியை தேடினேன். தேடி தேடி திருப்தி அடையாமல் மீண்டும் தேடினேன். தேடலுக்கு முடிவு எது? தீர்க்கத்துக்கு மார்க்கம் ஏது? 1994 தேடி முடிப்பதற்குள் வந்து நின்றது. மறுபடியும் பம்பாய் திரைப்பட விழா. இந்த முறையாவது படத்துடன் வந்தாயா? பரிச்சயமான பம்பாய் நண்பர்கள் கேட்டார்கள். தமிழர்கள் சார்பாய் உதட்டை பிதுக்கினேன். அடுத்த முறை பம்பாய் டாக்குமெண்ட்ரி திரைப்பட விழாவுக்கு புதுமை பித்தன் டாக்குமெண்ட்ரியோடு தான் போவது என்ற சபதத்தோடு திரும்பினேன். சமீபத்தில் ஒரு நாள் சிறுகதை கதிர் இணை ஆசிரியர் பே. கருணாகரன் அவர்களும் நானும் புதுமை பித்தன் அவர்களின் மகள் திருமதி தினகரி சொக்கலிங்கம் அவர்களிடம் பேசிக் கொண்டிருந்த போது இந்த கடிதங்களை பற்றி சொன்னார்கள். என் மனசில் மூடி கிடந்த கோடி கதவுகளும் ஒரு தட்டலில் திறந்தன. 1000 சர விளக்குகளும் ஒரே க்ஷணத்தில் பிரகாசித்தன. இத்தனை நாள் நான் எதை தேடி அலைந்தேனோ அந்த மூலப்பொருளை தரிசித்து விட்டேன். அந்த பொக்கிஷம் கிடைத்து விட்டது. என் ராகம் பிடிபட்டு விட்டது. கனவிலும் நினைக்கவில்லை புதுமை பித்தனின் கையெழுத்து பிரதிகளை என் கைகள் தீண்டும் என்று. பாக்கியம், பாக்கியம், தேவ பாக்கியம். கடிதங்களை ஸ்பரிசித்த போது நேரில் பிரசன்னமான இஷ்ட தெய்வத்தினை தீண்டும் உணர்ச்சி. அப்போது நான் கொண்ட பரவசம். என் கண்கள் துளிர்த்ததே. அதை எந்த வால்மீகியால் எழுத முடியும்? என் டாக்குமெண்ட்ரிக்கான ஆதார ஸ்ருதி கிடைத்து விட்டது. இனி படப்பிடிப்புக்கு செல்ல வேண்டியதுதான் பாக்கி. புதுமை பித்தனை பற்றிய டாக்குமெண்ட்ரியை தயாரிப்பதற்கு முன்பு இந்த கடிதங்களை நூலாக கொண்டு வந்தால் அது தமிழ் சமூகத்திற்கும் என் டாக்குமெண்ட்ரி முயற்சிக்கும் மேலும் உறுதுணையாக இருக்கும். இந்த என் எண்ணத்தை என் இனிய சகோதரரும் குற்றவாளிகள் என்ற சிறந்த குறுநாவல் கொத்தை தமிழுக்கு தந்தவருமான டாக்டர் ம. ராஜேந்திரன் அவர்களிடம் தெரிவித்த போது 8வது உலகத்தமிழ் மாநாட்டின் சிறப்பு அதிகாரி கவிஞர் வே. இறையன்பு IAS அவர்களிடமும், தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குனர் டாக்டர் சி. செல்வராஜ் அவர்களிடமும், உதவி இயக்குனர் எழிலரசு அவர்களிடமும் அறிமுகப்படுத்தினார். புதுமை பித்தனின் நூல் வருவது எமக்கெல்லாம் பெருமை என்று துணை நின்றனர். இக்கடிதங்களில் சிலவற்றை சுபமங்களாவில் பிரசுரித்து திரு கோமல் சுவாமிநாதன், கவிஞர் மு. நடராஜன், ட்ராட்ஸ்கி மருது, விடியல் KM வேணுகோபால், ரியல் இம்பாக்ட் சொல்யூஷன்ஸ் ஸ்ரீகுமார், பரீக்ஷா ஞானி ஆகிய அனைவருக்கும் புதுமை பித்தனின் சார்பாக நன்றி சொல்கிறேன். இந்த கடிதங்களை தொகுத்து வெளியிடும் பாக்கியத்தை, கௌரவத்தை எனக்கு வழங்கிய திருமதி கமலா விருத்தாச்சலம் அவர்களுக்கும்,
திருச்சொக்கலிங்கம் அவர்களுக்கும் சகோதரி தினகரி அவர்களுக்கும் என் ஆத்மார்த்தமான நன்றி. 1996ஆம் ஆண்டு பம்பாயில் மீண்டும் டாக்குமெண்ட்ரி திரைப்பட விழா நடைபெற இருக்கிறது. அதற்காவது புதுமை பித்தன் டாக்குமெண்ட்ரியோட போக முடியுமா என்பது தெரியவில்லை. இதை அவர் எழுதி முடிச்சிருக்கிறது 1994 டிசம்பர் மாதம். இதுக்கப்புறம் இவர் இதோட போனாரான்றது எனக்கு தகவல் இல்லை. முதல் கடிதம் மண்ணடி 48 புதுத்தெரு 1438 கண்மணி கமலாவுக்கு. நீ வீடு போய் சேர்ந்த பின் உன் கையில் உடனே கிடைக்கும்படியாக இந்த கடுதாசி எழுத வேண்டும் என்று நினைத்தேன். எழுதுகிறேன். வண்டி புறப்பட்டதிலிருந்து 4 நிமிஷம் வரை மனசு சரியாக இல்லை. சௌகரியமாக சேர்ந்ததற்கு உடன் பதில். உன் கையில் பணம் மிகவும் கொஞ்சமாக இருப்பதை உத்தேசித்து அனாவசியமாக நோட்டை மாற்றாமல் இருப்பதற்காக தற்போது ஒரு 8 அணா ஸ்டாம்பு வாங்கி அனுப்புகிறேன். ஆனவுடன் எழுது. மறுபடியும் அனுப்புகிறேன். வீட்டுக்கு போனவுடன் ஒரு நாட்டு வைத்தியராவது அல்லது டாக்டரையாவது பார்த்து முதுகு பளிச்சென்று வெட்டுவதற்கு சிகிச்சை செய்து கொள். ஸ்டேஷனில் ராஜா வந்திருப்பான் என்று நம்புகிறேன். வராவிட்டாலும் உனக்கு தைரியம் இருக்கும் என்று எதிர்பார்க்கிறேன். அங்கே இருக்கும் நிலைமைக்கு தக்கபடி அனாவசிய சிரமம் கொடுக்காமல் நடந்து கொள். உனக்கு வாங்கி கொடுக்க தற்போது முடியாதிருந்த சாமான்கள் லிஸ்ட் எழுது. அப்போதைக்கப்போது வாங்கி அனுப்புகிறேன். வேண்டிய விஷயங்களுக்கு எனக்கு எழுது. அங்கே நீ பணம் செலவழிக்க வேண்டாம். மிகவும் அவசியம் என்பதற்கு தவிர சிறிது கஞ்சத்தனமாகவே தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டால் முக்கியமான சமயத்திற்கு பயன்படும். இன்றைக்கு வந்ததும் மனசு சரியில்லாமல் இருந்ததால் தான் முசோலினி எழுதாமல் உனக்கு கடிதம் எழுத ஆரம்பித்தேன். உனக்கு தொடர்ச்சியாக தினமணியும் மணிக்கொடியும் கிடைக்கும்படி செய்விக்கிறேன். வேறு என்ன வேண்டும்? கடிதங்களை எல்லாம் ஆபீஸ் விலாசத்துக்கே அனுப்பு. நான் விடியற் காலையில் முதலிலேயே சென்று விடுவதால் தபால் என்னிடம்தான் வரும். தவறாமல் கிடைக்கும். ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் கதை எழுதி அனுப்பு. பணமாக்கி அனுப்பி வைக்க முயல்கிறேன். இந்த மாதம் 15ஆம் தேதி அல்லது 16ஆம் தேதி வாக்கில் உனக்கு எவ்வளவு அனுப்பி தந்தால் சௌகரியமாக இருக்கும். உடனே எழுது. இப்படிக்கு உனது அன்புள்ள சோவி. அங்கே திவான் ராமசாமி அட்டகாசம் எப்படி இருக்கு? விசாரித்து 4 வார்த்தை எழுது. உன்னிடம் கார்லைண்ட் கம்பெனி கவர் தான் இருக்கிறதா? அதை உபயோகிக்க வேண்டாம். 2 நாள் கொடுத்தால் நான் கொண்டு வரும் லேசு கவர் கிடைக்கும், வாங்கிக்கொள். இப்படிக்கு உனது ஆருயிர் சோவி. அடுத்த கடிதம் தினமணி ஆபீஸ் 14/4/38 அன்று எழுதியது. எனது ஆருயிர் கண்ணாளுக்கு உனது கடிதம் இத்தனை நாள் வராததை நினைத்து விசாரித்து ஒரு கடிதம் எழுதி இன்று தபாலில் அனுப்புவதற்காக ஆபீஸுக்கு எடுத்து சென்றேன். அங்கே உனது கடிதம் என்னை வரவேற்றது. அதில்தான் என்ன திருப்தி, என்ன ஆறுதல்! வாசித்த பொழுது என் மனதில் கவலையை ஏற்படுத்தும் 2 விஷயங்களை கண்டேன். அதனால் மனம் சிறிது நிம்மதி இழந்து இருக்கிறது. அதாவது உனக்கு இருக்கும் கால் வீக்கமும் வாயலெடுப்பும். இவ்விரண்டும் கவனிக்க வேண்டிய விஷயம் என்று என் அபிப்பிராயம். அதிலும் நாட்டு வைத்தியனிடம் கை பார்த்தால் நலம். அதை உடனே செய்துவிட்டு மறுதபாலில் அவன் என்ன சொல்லுகிறான் என்பதை எழுதினால் நலம். ஆராட்டு உற்சவத்துக்கு பிராக்கெட்ல நீ எழுதிய மாதிரி உற்சவம் அல்ல, அது தப்பு. ஆராட்டு உற்சவத்திற்கு போவது என்றால் ஜாக்கிரதையாக போய்விட்டு வர வேண்டும். உடம்பு அப்போது மலர்ந்த மலர் போல் இருக்கும் நிலை. இவங்க டெலிவரிக்கு ஊருக்கு போயிருக்காங்க. அந்த சந்தர்ப்பத்தில் இருந்து எழுதின கடிதம் இது. உடம்பு அப்போது மலர்ந்த மலர் போல இருக்கும் நிலை. ஓய்வும் மகிழ்ச்சியும் ஏற்படும்படி நடந்து கொள்ள வேண்டும். போவதென்றால் ஜாக்கிரதையாக போய்விட்டு வா. இங்கு இருக்கும் நிலைமை பற்றி விசாரித்து கேட்டிருந்தாய். வீட்டை காலி செய்வதற்கு 2 கெட்டா நிலைமையாக இருக்கிறது. கிட்டப்பாவுக்கு வாங்கிய கடன் ரூபாய் 70, புடவைக்காரருக்கு 10 கொடுத்து விட்டேன். அட்வான்ஸ் வாங்காமல் கழித்ததால் சம்பளம் ரூபாய் 35 கிடைத்தது. பால்காரிக்கு கொடுத்து விட்டேன். ஆகையால் மிச்சம் ரூபாய் 11. இதை வைத்துக்கொண்டு புது ரூமுக்கு அட்வான்ஸ் கொடுப்பதா, இந்த வீட்டுக்காரன் பாக்கியை செலுத்துவதா, அதற்காக கொஞ்ச நாள் கழித்து யாரிடமும் கையில் கொஞ்சம் பணம் புரட்டி கவலைகளை ஒழித்திடலாம் என்பது நம்பிக்கை.
இதை உத்தேசித்துக் கொண்டு தேவையான காரியத்துக்கு பணம் கேட்காமல் இருக்காதே. உன் கையில் இப்போது எவ்வளவு மிச்சம் இருக்கிறது? அதை எழுதினால் போதும். இங்கு கிட்டப்பா தான் அடிக்கடி வருகிறார். ராமையாவை பார்ப்பது கஷ்டமாக இருக்கிறது. ராமையான்னு சொல்றது பி.எஸ். ராமையா அவர. ஆஃபீஸுக்கு விடியற் காலையில் போகும்போது சந்திக்க முடிகிறதில்லை. சாயங்காலமோ முசோலினி. இந்த நிலையில் நண்பர்களை கூட கொஞ்சம் ஒதுக்கி வைக்கத்தான் வேண்டியிருக்கிறது. ஓகே. அடுத்த கடிதம். எனது ஆருயிர் கண்ணாளுக்கு உனது கடிதத்துக்கு உடனே பதில் எழுதியிருப்பேன். ஆனால் நான் விரும்பிய 2 விஷயங்களை உனக்கு அனுப்பித்தர தாமதித்ததனால் தான் இந்த மாதிரி ஊமை போட்டிருந்தது. இன்னும் ஒரு ரூபாய் 20 அனுப்ப விரும்பினேன். அது அடுத்த வாரம் தான் கையில் கிடைக்கும் என்று இன்று நிச்சயமாக தெரிந்தது. அதற்காக தாமதிப்பதை ஒத்திவைத்தேன். உனக்கு மற்றொரு விஷயமும் எழுதுவதாக அனுப்பியிருந்தேன். அது ஆனந்தவனம் என்பது உனக்கு நினைவில் இருக்கும் என்று எண்ணுகிறேன். இன்றுதான் வெளிவந்தது. நாளைக்கு ஆஃபீஸில் போய் காப்பி எடுத்து உனக்கு பேக் செய்வதாக தீர்மானித்திருக்கிறேன். வந்து சேர்ந்ததும் அதை வாசி. நீ வாசிக்க வேண்டும் என்பது எனது விருப்பம். இனி நீ கேட்டிருந்ததுக்கு பதில் எழுதுகிறேன். நான் அடிக்கடி ராமையாவை சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். அவரைப் பற்றி ஒரு சந்தோஷ சமாச்சாரம். ஹனுமானில் வரும் மாதம் மலர் பிரசுரிக்கிறார்களாம். அதை பிரசுரிக்கும் பொறுப்பை ராமையா கொண்டிருக்கிறார். அந்த வேலைக்கு பணம் கொடுப்பதாக அவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இவர் குறைந்தது ரூபாய் 100 கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தார். தற்காலத்திற்கு எதையும் ஏற்றுக்கொள்ளும்படியாக வற்புறுத்தினேன். வேலை ஒப்புக்கொண்டு விட்டார். நம் குடும்பத்தின் முரட்டு பிள்ளையாக நான் பாவிக்கும் அவருக்கு வேலை கிடைத்ததில் எனக்கு ஒரு நிம்மதி. நிற்க ஹனுமானில் இருந்து எழுதும்படி எனக்கு அழைப்பு வந்திருக்கிறது. எடிட்டரிடம் அனுமதி கேட்டுக்கொண்டு எழுதுவதாக உத்தேசம். உனக்கும் அழைப்பு அனுப்ப போவதாக சொன்னார்கள். வந்தால் உனக்கு நிம்மதியும் வசதியும் இருந்தால் நீ உனது செல்ல பெயருக்கு பாத்திரமாவதாக, அதாவது தாயாவதாக எதிர்பார்த்து மகிழ்ச்சியுற்று நான் கனவு கண்டு கொண்டிருக்கும் இச்சமயத்தில் இலக்கிய சிருஷ்டிக்கும் இடம் இருந்தால் அவசியம் எழுது. என் கண்ணாளின் கதையை எல்லா பத்திரிகைகளிலும் பார்க்க வேண்டும் என்று எனக்கு ஆசை. நிற்க ராமச்சந்திரர் இன்னும் என்னுடன் தான் இருந்து வருகிறார். சௌகரியம். மனைவியும் மீனாளும் ஊரில் தான் சௌகரியமாக இருந்து வருகிறார்கள். இன்னும் ஒரு வாரத்திற்குள் இங்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கிட்டப்பா கல்யாணம் இன்னும் இந்த மாதத்திற்குள் நடக்கும். தம்பதிகளுக்கு, அதாவது இனி தம்பதி ஆக வேண்டியவர்களுக்கு உனது ஆசையை சொல்லிவிட்டேன். கிட்டப்பா வரவுக்கு மிஞ்சி செலவு செய்வதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் எனது பிரார்த்தனை. முன்னுக்கு வர வேண்டியவன், வரக்கூடியவன் தலைக்கிற்கு மட்டும் கொஞ்சம் குறைத்து முன்னேறுவதற்கான வழியை தேடினாள். நிற்க எடிட்டர் வந்து விட்டார். அவரை சந்தித்தேன். அவர் கிட்டப்பான்னு சொல்றது சினிமா கிட்டப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா, அவரை. நிற்க எடிட்டர் வந்து விட்டார். அவரை சந்தித்தேன். அவர் உன்னை 5 நிமிஷம் சந்தித்து விட்டு ஓடி வந்து விட்டதை சொன்னார். வருஷ மலர் வேலை ஆரம்பித்து விட்டது. இவ்வருஷம் வந்திருக்கும் கதைகள் எல்லாம் ரொம்ப ஜோர். குமுதினியையும் உன்னையும் தவிர வேற ஸ்திரீகள் கிடையாது. அதாவது இதுவரை வரவில்லை. நான் உயர்ந்த கதைகள் என்று கருதுபவைகளுள் உன்னுடையதும் ஒன்று. அப்படிப்பட்ட ரூபத்தில் அமைந்திருக்கிறது. அமெரிக்காவில் பரிசு பெற்ற கதையமைப்பின் வாய்ப்பு இதற்கு அமைந்திருக்கிறது. நான் சொல்வது உனக்கு நம்பிக்கை இருக்காது. வருஷ மலர் வெளிவந்த பின்பு அது பற்றி வெளிவரும் மதிப்புரைகளை படித்தால் அப்பொழுது உனக்கு நிச்சயமாகும். நான் ஒரு சொந்த கதை, ஒரு மொழிபெயர்ப்பு, 2 கட்டுரைகள் எழுதுவதாக உத்தேசம். வருஷமலரை பார்த்தால் அதன் வாய்ப்பு எப்படி இருக்கிறது என்று உனக்கு தெரியும். நிற்க அங்கு மகிழ்ச்சி சம்பவத்தின் நாள் நெருங்கிவிட்டது என்று நினைக்கிறேன். ஷடாட்சரம் பிள்ளைக்கு தங்கை கொஞ்ச தினங்களுக்கு முன் எழுதிய கணக்குப்படி நான் பலமுறை எடுத்து காண்பித்தபடி பயமில்லாமல் சந்தோஷமாக இருக்கு. இக்கடிதத்திற்கு நான் எதிர்பார்க்கும் பதில் ராஜாவின் மூலமாக கிடைக்கும் சந்தோஷ சமாச்சாரமே.
அத்துடன் கூடிய சீக்கிரம் உனது கரங்களால் அது பற்றி எழுதிய கடிதமும் படிக்க அத்தியந்த விருப்பம். என் கண்ணாளுக்கு தெய்வமும் மனதும் தைரியமூட்டி போதிய பலத்தையும் அளிக்கும் என்று நிச்சயமாக நம்புகிறேன். கண்ணாளுக்கு 1000 முத்தங்களுடன் அங்குள்ளவர்கள் யாவருடைய சேமத்தை பற்றி தெரிந்து கொள்ள விருப்பம் என்று கூறுவதுடன் உனது குதூகலமான கடிதத்தை எதிர்பார்த்து இக்கடிதத்தை முடித்துக் கொள்கிறேன். ஒரே நிமிஷம். இக்கடிதத்தை முடித்துக் கொள்கிறேன். மற்றும் ஒரு முறை முத்தங்கள் தேகம் முழுமையும் போட்டு உன் நெஞ்சை தைரியமூட்ட விரும்பும் உனது சோ விருத்தாச்சலம். அடுத்த கடிதம் 29/8/38 என்று எழுதியது. எனது ஆருயிர் கண்ணாளுக்கு. இப்போதுதான் இரவு திடீர் என்று முழித்துக் கொண்டேன். பயங்கரமான கனவு. நேரம் என்னவென்று தெரியவில்லை. மனம் நிம்மதி இல்லை. எப்பொழுதும் உன்னை பற்றியே கவலை. உனக்கு கடுதாசி எழுதினால் கொஞ்சம் மனம் நிம்மதியாகும் என்று எழுதுகிறேன். நீ எதற்கும் கவலைப்படாதே. நான் 15ஆம் தேதி அங்கு வந்து விடுவேன். அங்கு வந்தால்தான் கொஞ்சமாவது மனம் நிம்மதியடையும். இல்லாவிட்டால் பொல்லாத கனவுகள், வீணான பயங்கள். நான் என்ன செய்யட்டுமடி கண்ணா? உன்னை ராஜாத்தி மாதிரி வைத்திருக்க ஆசை. விதி என்னை காலை தட்டி விடுகிறது. அதன் எதிர்ப்புக்கு நான் அஞ்சவில்லை. நீ இங்கு வந்து என் பக்கத்தில் படுத்திருந்தால் போதும். நீதான் என் தெய்வம். உன்னை தழுவுவது போல் நினைத்து படுக்கிறேன். இனியாவது கனவிருக்காது என்ற நம்பிக்கை. உனக்கு 1000 முத்தம். சோ பி. அடுத்த கதை. நம்பர் 1, சாலே மான்ஷன், டக்கர்ஸ் லேன், ஜிடி, 20/5/1940. எனது இது என்ன ஜிடினா என்ன இதுன்னு தெரியலையே. ஏதாவது தெரியுதா உங்களுக்கு? அட்ரஸே வித்தியாசமா இருக்கு. சாலே மேன்ஷன், டக்கர்ஸ் லேன், ஜிடி, ஜிடி அல்லது தெரியல. எனது கட்டி கருமான ஆருயிர் கண்ணாளுக்கு. உனது கடிதம் இன்று வரும். அதற்கு முன்னால் ஒரு கடுதாசி எழுதிவிட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தேன். நான் நினைத்ததை முடிக்கும் முன்பு உன்னுடையது வந்துவிட்டது. உன்னுடைய கடுதாசிகள் எல்லாம் எனக்கு சந்தோஷத்தை தருகிறது. ஒவ்வொரு எழுத்தும் உன்னுடையதல்லவா? உன்னை அங்கே கஷ்டப்பட வைத்திருக்கிறேன் என்ற கவலை தவிர வேறு என்ன எனக்கு? விசேஷமாக சந்தோஷம் தரும்படியாக இந்த நிலையில் உன்னிடம் நான் கடிதத்தை எதிர்பார்த்தால் உணர்ச்சியற்ற வெறும் களிமண் மாதிரி இருந்தால்தான் அது சாத்தியம். நீ பணம் கேட்டு எழுதுவதற்கு என்னை கஷ்டப்படுத்துவதாக நினைக்கிறாய். உனக்கு உள்ள கவலைகள் எல்லாம் போதாதா? நீ என்னிடம் பணம் கேட்பது எனக்கு கஷ்டத்தை கொடுப்பதாகுமா? பணம் என்னிடம்தானே நீ கேட்க வேண்டும். அதை நான் வருத்தமாக நினைப்பேனா? ஏண்டி கண்ணா, மற்ற எல்லா விஷயங்களிலும் புத்திசாதுரியமாக இருந்து கொண்டு இந்த விஷயத்தில் இப்படி அசட்டுத்தனமாக நினைத்து கொண்டிருக்கிறாய். நிற்க. நீ ஏன் நான் இங்கு என்ன கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேனோ என்பதாக ஓயாது பயந்து கொண்டிருக்க வேண்டும்? என் உடம்பெல்லாம் நன்றாகத்தான் இருக்கிறது. உனக்கு சரியாக பணம் அனுப்பி கொண்டிருக்க முடிந்தால் நான் இங்கு நிம்மதியாக கவலையற்று இருக்க முடியும். கூடிய சீக்கிரம் 2 தினங்களுக்குள்ளோ அல்லது நிச்சயமாக அடுத்த வார ஆரம்பத்திலோ உனக்கு சுற்றியுள்ள சில்லறை கடன் தொல்லைகளை எல்லாம் தீர்த்தெறிய பணம் அனுப்புகிறேன். அதற்கப்புறம் மற்ற முக்கிய பெரிய செலவுகள். கையில் பணம் வரும்போது உனக்கு வேண்டிய எண்ணெய் வகைகளை வாங்காமல் இருப்பது பிசகு. முதல் குற்றம் போதுமான பணம் அனுப்பாதது என்னுடையதுதான் என்றாலும் சிரமத்தை ஒத்தி போடும்படியாக நீயும் கொஞ்சம் உன் சௌக்கியத்தையும் கவனித்துக் கொள்ளுவது அவசியம். தவிர நீ பணயம் வைத்திருக்கும் தொகை எவ்வளவு என்று தெரிந்தால் அதற்கென்று தனியாகவும் பிறகு உன் செலவுக்காக வேறாகவும் பணம் அனுப்ப முடியும். இந்த கடிதத்தில் டாக்டருக்கு பணம் அனுப்பினாயா என்று கேட்டிருக்கிறாயே. உனக்கு தெரியாமல் நான் எப்படி அனுப்புவேன்? மேலும் என்னிடமில்லா அந்த தொகையை அனுப்பச் சொன்னாய். அதுவும் தவிர முன்பு வந்த கடிதங்களில் சடங்குக்கும் டாக்டருக்கும் பணயம் வைத்ததாக எழுதியிருந்தாயே. டாக்டருக்கு அனுப்புவதற்கென்றால் உடனே சொல். எங்காவது எப்படியாவது அனுப்பி வைக்கிறேன். நிற்க.
தங்கத்திற்கு நகை செய்யும் யோசனை என் மனசை விட்டு மாறவில்லை. அடுத்த மாதத்திற்குள் அவை மற்றும் அவளுக்கென்று நான் திட்டம் போட்டு வைத்திருக்கும் சாமான்களுடன் வந்து சேரும். நிற்க. குஞ்சு சௌக்கியமாக இருக்கிறாள் என்பதில் எனக்கு இப்போது ரொம்ப மன நிம்மதி. ஆக்சுவலி முதல்ல ஒரு 2, 3 குழந்தைங்க பிறந்து இறந்து போயிரும். அதுக்கப்புறம் பிறந்த குழந்தை தான் குஞ்சு. அ கு குஞ்சுவும் அதுக்கப்புறம் இறந்து போயிருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஒரு குழந்தை தள்ளி பிறந்தவங்க தான் தினகரி. அ அது இதுல வரும். குஞ்சு சௌக்கியமாக இருக்கிறாள் என்பதில் எனக்கு இப்பொழுது ரொம்ப நிம்மதி. உன் விஷயம்தான். தேகஸ்திதி எப்படி இருக்கிறது என்று சொல்ல மாட்டேன் என்கிறாய். நான் வந்து நேரில் பார்த்தால் தெரிகிறது. உனக்கு பலத்தையும், சக்தியையும் ஊட்டுவதற்கு நான் ஒரு திட்டம் போட்டு வைத்திருக்கிறேன். அதன்படி நீ நடந்தால், உனக்கு இனி உடம்பில் பலகீனமோ, அசதியோ வராமல் இருப்பதுடன், நல்ல அழகும், தேஜஸும் பெற்றிருப்பாய். கண்ணு, அவளை மடியில் வைத்திருந்தால், எனக்காக அவளுடைய 2 கன்னத்திலும், உதட்டிலும் முத்தம் கொடு. வம்புக்காரி, உன்னை இப்பொழுதே படுத்த ஆரம்பித்து விட்டாளா? அவளை என் மடியில் தூக்கி வைத்துக் கொள்ளுகிறேன். அவள் மேல் ஆசை ரொம்ப துடிக்கிறது. எப்பொழுதும் அவளை என் பக்கத்திலேயே வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்றிருக்கிறது. நாம் இழந்த துன்பங்கள் எல்லாவற்றையும் அவள் பெரும்படி செய்து, அவள் மேல் துன்பம், கஷ்டம் இவைகளின் சாயல் கொஞ்சம் கூட விழாமல் பார்த்துக் கொள்ளுவோம். தங்கத்தை தைரியசாலியாக பழக்கப் போகிறேன். உன்னைப் போல கோழையாக ராத்திரியையும் இருட்டையும் கண்டு பயப்படுகிறவளாக்க மாட்டேன். அவளுக்கு பயம் என்பதை நெஞ்சில் தோன்றாமல் செய்ய வேண்டியது உன் கடமை. அவளுடைய வளர்ச்சியும் வாழ்வும் ரொம்ப நூதனமாக இருக்கும். அவள் உன்னை போல ரொம்ப கெட்டிக்காரியாகவே இருப்பாள். துட்சணம் என்று தட்டி கொட்டி மூளையில் பயமுறுத்தி உட்கார வைக்காவிட்டால் அவள் ரொம்ப அதிசயமான குழந்தையாக இருப்பாள். இப்பொழுது ஒல்லியாகவும் பலவீனமாகவும் இருக்கிறதே என்று கவலைப்படாதே. நாம் இருவரும் இங்கு அவளை வளர்க்கும் மாதிரியை கண்டால் பின்பு உனக்கு தெரிய வரும். குஞ்சுவுக்கு நீ பெயரை நிச்சயம் செய்து விட்டாய். அந்த பெயர் எனக்கும் பிடித்திருக்கிறது. அத்தை பெயரை சொல்லக்கூடாது என்று எந்த சாஸ்திரத்தில் எழுதியிருக்கிறது? நீ சாதாரணமாக சொல்ல வேண்டும். சொல்லுவதனால்தான் அவள் நினைவு நம் மனசில் எப்பொழுதும் இருக்கும். எனக்கு அவளை குஞ்சு என்று கூப்பிடத்தான் பிடித்திருக்கிறது. ரொம்ப செல்லமாக இருக்கிறது. நீயும் அவளை அப்படி கூப்பிடேன். அவளை எப்படி கூப்பிட்டாலும் தான் என்ன? நம் பிரியம் மாறிவிடப் போகிறதா? கரும்புக்கு எந்த பெயர் கொடுத்தால் என்ன? இனிக்காமல் இருக்குமா? ஏண்டி கண்ணா, இந்த கடிதம் ரொம்ப ரத்தின சுருக்கமாக இருப்பதாக நினைக்காதே. இந்த கடிதமே எழுத சோம்பல் பட்டுத்தான் நாளைக்கு எழுதலாமே என்று நினைத்தேன். நாளைக்கு எழுதினால் நாளன்றைக்கு தபாலுக்குத்தான் போய் சேரும். அதனால்தான் இந்த அவசரம். இப்போது மெட்ராஸில் புயல் நம் வாழ்வில் ஏற்பட்ட மாதிரி சூரியன் முகம் கண்டு 2 நாட்கள் ஆகிறது. ஞாயிற்றுக்கிழமை பலமாக பிடித்த காற்றும் மழையும் இன்று காலை வரை விடவில்லை. இப்பொழுது இரவு 10 மணி ஆகிறது. இன்னும் காற்று ஓயவில்லை. பேய் மாதிரி அலறி சூறையாடுகிறது. சேதம் ஒன்றுமில்லை, ஆனாலும் போக்குவரவு வசதி குறைச்சல். இந்த கடிதத்தை நான் பூரண சுகத்துடன் தான் எழுதியிருக்கிறேன். இந்த மடல் எனக்கு ஜீவனை கொடுத்தது. பயப்படாதே, மலைக்காதே. கஷ்டங்கள் சூரியனை கண்ட பனி போல் மறையும். உனது ஆருயிர் குஞ்சுவுக்கும் உனக்கும் 1000 முத்தம். இப்படிக்கு உனது சோவி. அடுத்த கடிதம். நம்பர் 5, கிருஷ்ணா கார்டன் தெரு, வாசுதேவபுரம், ஐஸ் ஹவுஸ் ரோடு, திருவல்லிக்கேணி, 26/2/41. கட்டி கரும்பான எனது ஆருயிர் கண்ணாளுக்கு, உனக்கு இந்த கடிதம் கண்டவுடன் பதில் எழுத முயலும் பொழுது இன்னும் ஒரு தொந்தரவு வந்து சேர்ந்தது. நண்பரானாலும் தொந்தரவுதான். சோனாசலம் பிள்ளை இங்கு 2-3 நாட்கள் வந்திருந்தார். ஓய்வு ஒளிச்சல் இல்லை. அவருக்கு சாமான்கள் முதலியவை வாங்கி கொடுத்து ஊருக்கு அனுப்பி வைக்கும் வரை ஒரு நிமிஷ ஓய்வு இல்லை. நேற்று சாயங்காலம் ஊருக்கு போனார். இதை இன்று உடனே எழுதுகிறேன். இனி பிரதி தினமும் நீ இங்கு வந்து சேரும் வரை, அது சில தினங்கள் தான், கடிதம் எழுதி கொண்டிருக்கிறேன். கண்ணம்மா, நான் வேண்டும் என்று உனக்கு பணம் அனுப்பாமல் இருக்கிறேன் என்று சந்தேகிக்காதே. கையில் வருகிற சம்பளத்தையும் கடனை அடைக்க கொடுத்து கொண்டிருந்ததனால்தான் இந்த நரகம் உனக்கும் எனக்கும் ஏற்பட்டது. இன்னும் 10 நாட்களில் பணம் கிடைக்கும். அதை உடனே உனக்கு தந்தியில் அனுப்பி வைக்கிறேன்.
ரூபாய் 160 அனுப்பினால் இங்கு வரும் செலவு உட்பட போதுமா? அல்லது 175 அனுப்பிவிட்டால் தேவலையா? முன்கூட்டியே தெரிந்தால் தேவைக்கு தகுந்தபடி ஏற்பாடு செய்ய சாத்தியமாகும். கடிதத்திற்கு உடனே பதில் எழுது. துக்கம் நமக்கு இயற்கை என்றும் பாவிகள் தான் உலகில் இருப்பார்கள் என்றும் வேதாந்தம் செய்து கொண்டு மனசை மனசை இடிய விட்டு கொண்டு இருக்காதே. என் மீது சிறிது வருத்தத்தால் நீ சிறிது மௌனமாக இருக்க போய் சகோதரி இறந்த விஷயம் திடீரென்று கிடைக்க அது எனக்கு என்னமாக இருந்திருக்கும் என்று நினைத்துப்பார். மேலும் நான் உன்னை அழைத்து வந்துவிட பிரம்ம பிரயத்தனம் செய்கையில் ஏதோ ஒன்று வந்து நான் வகுத்திருந்த பிளான்களை எல்லாம் குலைத்ததை யோசிக்கையில் நானே மனம் கசந்து விட்டேன். எனக்கு உன் பேரில் நான் நினைத்து கொண்டிருப்பது போல பூரண காதல் இல்லையோ? அதனால்தான் நான் நினைத்தது கைகூடாமல் நம்மை பிரித்து வைக்கிறதோ? என் கையில் களங்கத்துடன் முயற்சி பலிக்க மாட்டேன் என்கிறதோ என்று எல்லாம் நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருந்தேன். விதியின் வழி இப்போதுதான் புலனாகிறது. கடல்பட்ட நிலையில் என்னிடம் வந்தால் உன் சகோதரியின் முகத்தை கூட பார்க்க கொடுத்து வைக்க முடியாமல் போயிருக்குமே என்றுதான் அந்த ஏதோ ஒன்று என் முயற்சிகளை தடுத்து வந்தது போலும். உனது அத்தான் அவர்களது குடும்பத்தை நினைக்க கற்பனையில் கூட பயங்கரமாகவே தான் இருக்கிறது. ஒன்று சொல்லுகிறேன், நாம் குஞ்சுவை இழந்து விட்டோம். அத்தான் அவர்களிடம் பொறுப்பு அதிகமாகிவிட்டது. ஆனால் நான் உன் மீது பிரியப்பட்டது போல அவர்களும் உனது அக்காள் மீது பேரன்பு வைத்திருந்தார்கள். அவர்கள் இழந்து இருப்பதற்கும் நான் இழந்துள்ளதற்கும் ஒப்பிட்டு பார். யார் துயரம் பெரிது? இரண்டும் பெரிதுதான். ஏனென்றால் இது எது உயர்வு, எது சகிக்கக்கூடியது என்று சொல்ல முடியாத விஷயம். கண்ணம்மா, நீ அடிக்கடி உலகை வெறுத்து எழுதி இருப்பது எனக்கு எவ்வளவு சங்கடமாக இருக்கிறது தெரியுமா? கண்ணா, நீ இல்லாவிடில் இந்த உலகம் எனக்கு சூனியம். சுகதுக்கங்களின் பளு அவற்றை சுமக்கும் மனசையே பொறுத்தது. உனது அக்காள் அத்தை அவர்களுக்கு வலதுகை போல இருந்தார்கள். இனி அப்படி இருக்குமா என்று நீ எண்ணக்கூடும். அத்தான் அவர்களின் மனப்பான்மை வேதாந்த போக்கு கொண்டது. அதிலும் அவர்களுக்கு ஏற்பட்டுள்ள பிரிவு அதை வலுப்படுத்துமே ஒழிய மூளையை சிதறடித்து விடாது. உன் கடிதத்தில் உன் மனசின் கோணத்திலிருந்து எட்டி பார்க்கும் பீதி தெரிந்தது. அதை கண்டே நான் இந்த வார்த்தைகளை எழுதியது. இத்தனை நாள் இருந்த கஷ்டங்களை வைத்துக்கொண்டு இனி வரும் வாழ்வை அளக்காதே. அதனால்தான் உனக்கு உன் மன உலகம் மப்பும் மந்தாரமும் சூழ்ந்து பயங்கரமாக தெரிகிறது. மார்ச் மாசத்தில் நீ இங்கு வந்து விடுவாய். இதற்கேன் வீண் கவலை? கண்ணம்மா, நீ எந்த காரணத்தை கொண்டும் கவலைப்பட்டு கொண்டு இருக்கவே கூடாது. நான் தற்காலிகமாக உதவி செய்யக்கூடாமல் இருக்கலாம். அதற்காக நீ ஒரேடியாக மனசை தளர விட்டு கொள்ளுவதா? அது அர்த்தமில்லாத நினைப்பு. அதை விட்டுவிடு. கவலைப்படாதே. மறுபடியும் கவலைப்படாதே. 1000 முத்தம். இப்படிக்கு உனதே உனது சோவி. அடுத்த கடிதம் நம்பர் 5, கிருஷ்ணா கார்டன்ஸ் தெரு, வாசுதேவபுரம், ஐஸ் ஹவுஸ் ரோடு, திருவல்லிக்கேணி, 4341. எனது கட்டி கரும்பான கண்ணாளுக்கு உனது கடிதம் கிடைத்தவுடன் சிறிதும் தாமதம் இல்லாமல் எழுதுகிறேன். உன் கடிதத்தை பார்த்ததும் எனக்கு வேடிக்கையாக இருந்தது. எனக்கு கார் அல்லது மோட்டார் விபத்து ஏற்பட்டு நான் 1 மாதமாக ஆபீஸுக்கு போகவில்லை என்று யார் புழுகி உனக்கு வேதனை உண்டு பண்ணி விட்டார்கள்? இது அனாவசியமான விஷமத்தை தவிர வேறு இல்லை. நான் அப்படி விபத்துக்கு உள்ளாகி இருந்தால் அது பத்திரிகையில் செய்தியாக பிரசுரமாகிவிடுமே. அதை எப்படி யாராலும் ரகசியமாக காப்பாற்றி வைக்க முடியும்? நாம் 2 பேரும் பிரிந்தும் பண கஷ்டப்பட்டு கொண்டும் இருந்ததினால் மனசு சங்கடம் இருந்தது. அதை நான் நரகம் மாதிரி இருந்தது என்று கூட எழுதியிருந்ததாக ஞாபகம். இதை தவிர எனக்கு வேறு குணக்கேடு இருந்ததாக இன்னும் ஒருவர் உனக்கு சொன்னது போல் எனக்கும் சொல்லித்தான் தெரிந்து கொள்ள வேண்டும். மன நிம்மதி இல்லாமல் சங்கடப்பட்டு கொண்டிருக்கும் உனக்கு இது ஏற்பட்டிருக்குமா என தீர யோசனை செய்வதற்கு முடியாதபடி ஆக்கிவிட்டது.
அதனால் தான் நீ இவ்வளவு சங்கடப்பட்டாய். இனி நீ இங்கு வந்த பிற்பாடு யாரை வேண்டுமானாலும் விசாரித்துப் பார். அதனால் பைத்தியம் கீத்தியம் பிடிக்கும் என்று நீயாக பிரமை ஏற்படுத்திக் கொண்டிருப்பது வெறும் அசட்டுத்தனம். கஷ்டத்தினால் இப்படி நீ மனம் ஒடிந்து விடக்கூடாது. உனக்கு சம்பவித்த கஷ்டங்கள் இமாலய மலை போல் வந்தன என்றாலும், மனித ஜீவனுக்கு அதில் முங்கி மறுபடியும் எழுந்திருக்க எப்பொழுதும் சக்தி உண்டு. அதை நீ மறக்கக்கூடாது. இங்கு வந்த பிற்பாடு உன் மனக்கவலைகள் எல்லாம் காற்றாய் பறக்கும்படியாக ஏற்பாடு செய்து வருகிறேன். பயப்படாதே. நீ இருக்கும் மனநிலையில் நேராக இங்கு வந்தால்தான் நலம். ஏனென்றால் கவலைகள் சிறிது மறந்தால் உனக்கு உடம்பு தேரும். எனக்கும் லீவு இந்த வருஷத்துக்கு 1 மாதம் கிடைக்கும் பொழுது நாம் இருவருமாக மதுரைக்கு போவோம். 10 நாட்கள் அல்ல, 1 மாதம் வேண்டுமானாலும் தங்குவோம். இப்போது நீ இங்கு வருவதுதான் நலம் என்பது எனது நினைப்பு. கண்ணா, உன் ஞாபக பிசகினால் ₹1 போனதற்காக பிரமாத கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. நீ கவலைப்படுவதுதான் எனக்கு சங்கடமாக இருக்கிறது. நீ இங்கு வந்துவிட்டால் உன் உடல், மனம் 2ம் நிம்மதியடையும், குணமடையும். கண்ணம்மா, நான் உன் கடிதத்தை எப்பொழுதும் ஆவலாக படிப்பதற்கு காரணம், மறு கடிதம் வரை முந்தைய கடிதம் எனது படுக்கையின் தலையணையின் கீழ் இருப்பதே. நினைத்த நேரத்தில் எல்லாம் அதை எடுத்து படித்துக் கொண்டிருப்பேன். இப்பொழுது அங்கும் இங்குமாக போய்க் கொண்டிருக்கும் உனக்கு அவகாசம் ஏற்படுவது கஷ்டம். அதனால் கடிதம் தாமதித்து வரக்கூடும். ஆனால் பாதகமில்லை. கண்ணா, எனக்கு உடம்புக்கு வந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று வேறு யார் சொன்னாலும் நம்பாதே. எனக்கு கஷ்டம் வந்தால் உன்னிடம் சொல்லாமல் வேறு யாரிடம் சொல்லப் போகிறேன்? மேலும் உனது பணிவிடையை எப்பொழுதும் விட அந்த சமயத்தில் அதிகமாக எதிர்பார்க்க மாட்டேனா? யாரும் எதையும் சொல்லுவதை கேட்டு நம்பிக்கொண்டிருக்காதே. 1000 முத்தங்கள் அங்கம் முழுவதும். இப்படிக்கு உனதே உனது சோபி. அடுத்த கடிதம் 9/9/46. ஆக்சுவலா இவருக்கு உடம்பு சரியில்லாதப்போ கூட அந்த உடம்பு சரியில்லாதது ரொம்ப பெரிய கம்ப்ளைண்டாவே சொல்லியிருக்கவே மாட்டாரு. அது அவங்களுடைய கடிதங்கள் எல்லாம் தீவிரமா கேட்டிருப்பாங்க போல் இருக்கு. அதுக்கு தான் இவர் அப்படி எழுதியிருக்காரு. சரி, அடுத்த கடிதம். எனது அருமை கண்ணாளுக்கு, உன்னுடைய 4ஆம் தேதி கடிதத்தில் கண்ட கவலைக்கு அவசியமில்லை என்பதை இதற்குள் என்னிடமிருந்து வந்துள்ள கடிதம் விளக்கியிருக்கும். ரயில் ஸ்ட்ரைக் என்ற காரணத்தினால் தான் எல்லாம் தாமதமாகிறது. உன்னுடைய கடிதம் சீக்கிரம் கிடைத்திருப்பதனால் இதுவும் சீக்கிரமாக உனக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறேன். ஸ்ட்ரைக் நின்றுவிட்டதும் நான் அங்கு புறப்படுவதென்று தீர்மானப்படுத்தி இருக்கிறேன். உனக்கு பார்சலில் கவ் அண்ட் கேட்டும் குளுக்கோஸும் அனுப்பி தருகிறேன். இந்த கவ் அண்ட் கேட் என்னன்னு தெரியல. யாருக்காவது தெரிஞ்ச சொல்லுங்க. அப்போது இருந்து ஏதாவது பிராண்டா என்னன்னு தெரியல. குளுக்கோஸும் அனுப்பி தருகிறேன். குழந்தை சிரித்து விளையாடுவதை பார்க்க ரொம்பவும் ஆசையாக இருக்கிறது. சொன்னால் உனக்கு வேடிக்கையாக இருக்கும். சதா அவள் நினைப்புத்தான். மனசு என்னென்னவோ கற்பனை செய்கிறது. அவளை மட்டும் கூட தூக்கி கொண்டு வந்து விடலாமா என்று ஆசை. அவள் உன்னிடமும் மகேனிடமும் மட்டும் சிரித்து கொண்டு விளையாடுகிறாள் என்று நினைக்காதே. விழித்திருக்கும் பொழுதும் சொப்பனத்திலும் அவள் பேச்சும் விளையாட்டும் தான் என் கண் முன்பு வந்து நிற்கிறது. எனக்கு தினகரி என்று பெயர் வைப்பதில் உள்ள விருப்பத்தை உனக்கு எழுதியிருந்தேன். உனக்கு பிரியமானால் வத்சலா எனவோ அல்லது சாமளா எனவோ பெயர் வைத்தால் எனக்கு திருப்திதான். ஷாமளா என்றே கூப்பிடுவோமே. அன்பிருந்தால் எந்த பெயரும் அழகாகத்தான் தென்படும். பர்வதகுமாரி என்ற பெயர் பொருத்தத்துக்கு தினகரி என்பதுதான் ரொம்பவும் நன்றாக ஒட்டி வருகிறது. குழந்தைக்கு நான் 1/2 டஜன் ஆவன்பரி ரப்பர் நிப்பிள் வாங்கி வைத்திருக்கிறேன். அதை இந்த பார்சலில் உனக்கு அனுப்பி தருகிறேன். அவளுக்கு கெண்டி செய்வதை விட வெள்ளியில் ஃபீடிங் பாட்டில் செய்து விற்பதை வேலைப்பாடு நன்றாக இருக்கும். வாங்கினால் என்ன? எப்படி இருந்தாலும் கெண்டியில் துவாரம் சின்னதாக அழுக்கு தங்குவதற்கு வசதியாகத்தானே இருக்கும். எனக்கு கெண்டியை விட நல்ல பாட்டில் வாங்கினால் நல்லது என்று நினைக்கிறேன். நல்ல கிளுகிளுப்பை கனமில்லாமல் பெரியதாக இருப்பதாக வாங்கி 2யும் ஒன்றாக அனுப்புகிறேன். அல்லது நான் எடுத்துக்கொண்டு வந்து சேருகிறேன். அவளுக்கு வாங்கிய சாக்ஸுகளும் அனுப்பி வைக்கிறேன். புடவை சம்பந்தமாக நீ எழுதியிருந்ததை ஞாபகத்தில் வைத்திருக்கிறேன். நீ சொன்ன ரகத்தை வாங்கி அனுப்புகிறேன். நீ இப்போது எழுதியுள்ள கடிதம் முன்பு எழுதியிருந்ததற்கு காப்பி மாதிரி
இருப்பதால் இதில் கேட்டிருந்த விஷயங்களுக்கு ஏற்கனவே பதில் கிடைத்திருக்கும். மாம்பழம் வீட்டை உன் பிரியப்படி விட்டுவிட்டு வேறு ஒன்று சொல்லியிருந்தனே, அதை வாங்குவதற்கு முயற்சி செய்கிறேன். பாளையங்கோட்டை பாட்டையா சுப்பிரமணிய பிள்ளையிடமிருந்தும் எனக்கு பெண் விஷயமாக தகவல் வந்திருக்கிறது. மாப்பிள்ளை பற்றி விவரம் கேட்டிருக்கிறார்கள் என்று பதில் எழுதுகிறேன். மறுபடியும் குழந்தை தினகரியின் நினைப்புத்தான். உன்னை எழுத விட மாட்டேன் என்று தடுப்பதாக சொல்கிறாயே, என்னை தடுக்க மாட்டாள். ஆனால் எப்பொழுதும் என் கூடத்தான் இருக்கப் போகிறாள் பார். அவள் விளையாட்டுக்கு இடம் கொடுக்க நான் இனிமேல் தூக்கி சுமப்பேன். அவளுக்கு கிழுக்கு தவிர வேறு எந்த மாதிரி விளையாட்டு சாமான்கள் வாங்கலாம் என்று யோசனை செய்து கொண்டிருக்கிறேன். பந்து, பலூன் முதலியவைகள் அவளுடைய பார்வைக்கு படும். அவைகளை வாங்கலாம் என்று நினைப்பு. அம்மைக்கு பணம் தேவை என்றால் கொடுப்பது. அது பற்றி யோசிப்பானேன்? உன் கையில் இருப்பதை கொடுத்து விட்டால் செலவுக்கு கஷ்டமாக இருக்கும். நான் அனுப்பி தருகிறேன். அவசரமா? 1 வாரம் 10 நாள் ஆகலாமா? ராஜாவுக்கு வேலை கிடைத்து புறப்பட்டு விட்டானா? விவரம் தெரிய வேண்டும். நேற்று KR சர்மா வீட்டுக்கு வந்திருந்தார். சரோஜினிக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது என்ற தகவலை உனக்கு எழுதச் சொன்னார். குழந்தையின் சௌக்கியத்தையும் கேட்டுக்கொண்டார். இன்றைக்கு கடிதம் சுருக்கமாக இருக்கிறதே என்று எழுதாதே. உன் கேள்விகளுக்கு ஏற்கனவே பதில் கிடைத்திருக்கும் என்ற நம்பிக்கையில் இதை நிறுத்திக் கொள்கிறேன். இப்படிக்கு உனது சோவி. இவங்க ஆக்சுவலி லேட்டர் இதில் வந்து சினிமாவுக்கு எழுதுறதுக்கு போகிறாரு. அதுலேயும் நிறைய ஏமாற்றங்கள் இருக்கும். பட் ஆனாலும் கொஞ்சம் பணம் வரும்படி பரவாயில்லாமல் இருக்கும். அதுதான் கிட்டப்பா, PS ராமையா அவங்கள பற்றியெல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தார் இல்லையா? அப்புறம் ஒருத்தருடைய பேர் கூட எழுதியிருந்தார். அவருடைய மனைவியும் மகளும் ஊரில் நல்லா இருக்காங்க அப்படின்ட்டு. அவரும் ஜெமினி ஸ்டுடியோவில் வேலை பார்க்குற ஒரு நபர் தான். ஆமாம், அப்படின்ற ஒரு பேர் இப்போ படித்தோம். அவங்க வந்து இந்த இந்த இது வந்ததுக்கப்புறம் சினிமாவில் கொஞ்சம் பணம் வந்ததுக்கப்புறம் வீடு ஒன்று வாங்குவாங்க. அப்போ கூட பங்களா டைப் வீடு வாங்கினா நல்லாயிருக்கும் சினிமா இது அந்த இண்டஸ்ட்ரிக்கு அப்படின்ற மாதிரிலாம் கூட எழுதியிருப்பார். இப்போ மாம்பழம் வீட்டை நீ சொன்ன மாதிரி பண்ணிக்கலாம், நான் சொன்ன பிளான் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னது எல்லாமே கிட்டத்தட்ட அதை பற்றி தான். அடுத்த கடிதம் வாசிப்போம். 3/6/47. அருமை கண்ணாளுக்கு, என்னிடமிருந்து கடிதம் வராமல் இருப்பது பற்றி நீ எவ்வளவு தூரம் மனம் கசந்து போயிருப்பாய் என்பது எனக்கு தெரியும். என் வீட்டு காரியங்களை நண்பர்கள் மூலம் தெரிய வேண்டிய நிலைக்கு நான் வந்து சங்கடப்படுவது விதியின் விபரீதம். இங்கு வந்து 1 வாரம் ஆயிற்று. பணம் வாங்குவதற்காக வந்திருக்கிறேன். இந்த வாரத்தில் கணக்கை முடித்து விடுவதாக சொல்லுகிறார்கள். தீர்த்து கொண்டு நேராக அங்கு வருவதாக உத்தேசம். பிறகு நாம் இருவரும் பட்டணத்துக்கு போவோம். குழந்தை தினகரி என்னை மறந்திருப்பாள். எனக்கு அவளை நிமிஷம் கூட மறக்க முடியாமல் கஷ்டம். என் மனக்கஷ்டமும் மற்ற சங்கடங்களும் இத்தனை நாட்கள் சொல்லி முடியாது. ஓரளவுக்கு லோகநாதனுக்கு தெரியும். நான் அங்கு வந்து சிரமத்தை தீர்த்து கொள்ளுவது மிகவும் முக்கியமான காரியம். வந்த பிற்பாடு எனது வலது கைக்கு வைத்தியம் செய்ய வேண்டும். எழுத முடியாமல் வேதனை செய்கிறது. போன வாரம் இங்கு வந்து காய்ச்சலாக படுத்திருந்தேன். இப்பொழுது குணம். குழந்தைக்கு கவ் அண்ட் கேட் வாங்கி அனுப்ப ஏற்பாடு செய்து கொண்டிருக்கும் போது, அது கவ் அண்ட் கேட் இல்ல, கவ் அண்ட் கேட். கவ் அண்ட் CATE கேட். அது என்னன்னு தெரியல. யாராவது சர்ச் பண்ணி வைங்க, டிஸ்கஷன் அப்போ சொல்லுங்க. கவ் அண்ட் கேட் வாங்கி அனுப்ப ஏற்பாடு செய்து கொண்டிருக்கும் போது ஜெயராம் கடிதம் வந்தது. அதில் அவனும் குறிப்பிட்டிருந்தான். வாங்கி ரயில்வே பார்சலாக வைத்து அனுப்புகிறேன். நடேசனை கொண்டு உடனே எடுத்துக்கொள்ளவும். மற்றவை நேரில். சீக்கிரம் பேசவே முடியும் என்று எதிர்பார்க்கிறேன். பதில் எழுத மாட்டாயா? இப்படிக்கு உனது சோவி. அடுத்த கடிதம் 20/12/1947 புனேலிருந்து எழுதியிருக்காரு. நரேந்திரா பிக்சர்ஸ், ஜங்லி மகாராஜ் ரோடு, பூனா 4. இதான் அட்ரஸ். எனது ஆருயிர் கண்ணாளுக்கு, நான் 1000 ரூபாய் அனுப்பிவிட்டதை நினைத்து கொண்டு நீ சந்தோஷப்படுவாய் என்று இந்த கடிதமும் எழுதவில்லை. உனக்கு இப்போது அது போதாது என்பது எனக்கு தெரியும்.
நீ எழுதின கடிதங்களில் என்னை பற்றி மனமுடைந்து எழுதியிருக்கிறது பொறுமைக்கும் எல்லை உண்டு என்பதைத்தான் காட்டுகிறது. நான் என்னை பற்றி நினைப்பதை விட மோசமாக உன்னால் என்னை பற்றி நினைக்க முடியாது. இங்கே வேலை திட்டம் எல்லாம் அடிக்கடி மாறுகிறது. அதனால் என் வார்த்தைகள் பொய்யாகிறது. நான் உன்னுடைய சமீபத்திய கடிதம் வந்த பிறகு எழுதாமல் இருந்ததற்கு காரணம் உண்டு. நான் என்னை பயந்தேன். உன்னை பயப்பட வைக்க விரும்பவில்லை. அதனால் என்ன செய்வது என்று தெரியாமல் தத்தளித்து வந்தேன். உடம்பு நோய் என்னவென்பது சொல்ல தயங்கினேன். இங்குள்ள பெரிய டாக்டர் எக்ஸ்ரே செய்து பார்த்துவிட்டு எனக்கு டிபி என்று விட்டார். தினமும் காய்ச்சல் வருகிறது. மலச்சிக்கல் உண்டு. இருமல் ஜாஸ்தி. தூக்கம் ராத்திரி கிடையாது. 3 மாடி ஏறினால் சோர்வு. மருந்து சாப்பாடு முதலியவற்றில் சமாளித்து வருகிறேன். இதற்கு மருந்து இங்கிலீஷ் வைத்தியத்தில் கிடையாது. ஆயுர்வேதத்தில் இருந்தால் விசாரித்துப் பார். நான் மறுபடியும் வேறு டாக்டர்களை கொண்டு பரிசோதித்துக் கொள்ளப் போகிறேன். கவலைப்படாதே. இதை சொல்ல தயங்கியதால் தான் இந்த மௌனம். நிற்க. தினகரிக்கு வாங்கியுள்ள கிரைப் வாட்டர், கவ் அண்ட் கேட். இது கவ் அண்ட் கேட்டில் இப்போ கேட் ஆயிடுச்சு. பிஸ்கெட் நான் வர நினைத்ததால் அனுப்பவில்லை. பார்சலில் நாளை அல்லது மறுநாள் அனுப்புகிறேன். குழந்தை தேக நிலை என்ன? பலவீனத்தின் காரணம் என்ன? தெளிவாக எழுது. முடியுமானால் காட்லிவர் ஆயில் வாங்கி உடம்பில் தடவி குளிக்கச் செய். சீக்கிரம் படவேளைகளை முடித்து கொண்டு அங்கு வருவேன். இங்குள்ள யோசனைகளை பார்த்தால் நாம் குடும்பமாக தங்கி அடுத்த படத்திற்கு வேலை ஆரம்பிக்க வேண்டி இருக்கும். விவரம் அடுத்த கடிதத்தில் எழுதுகிறேன். பட்டணத்து சாமான்களை எங்கு போடுவது என்பதுதான் கவலையாக இருக்கிறது. என் தேகம் இருக்கிற நிலைக்கு திருவனந்தபுரத்தை நாம் சொந்த ஊராக மாற்றக்கூடாதா? நிற்க. என் மீது யாரும் செய்வினை பிரயோகம் உண்டா என்பது விசாரித்துப்பார். இப்படி நான் கேட்பதற்கு காரணம் உண்டு. விலாசம் பழைய இடம்தான், புதிதல்ல. உனது சோவி. அடுத்த கடிதம் 5/2/1948 புனேலிருந்து எழுதியிருக்கார். எனது ஆருயிர் கண்ணாளுக்கு நான் 31 இரவு ரேடியோ மூலம் செய்தி கேட்டு எழுதினதால் முஸ்லிம் தான் கொன்றிருக்க வேண்டும் என்று நினைத்தோம். 5/2/48 30/1 தானே காந்தி சுட்டு கொல்லப்பட்ட நாள். அதுதான் அதன் பேக்ரவுண்ட்ல எழுதப்பட்டது. நான் 31 இரவு ரேடியோ மூலம் செய்தி கேட்டு எழுதினதால் முஸ்லிம் தான் கொன்றிருக்க வேண்டும் என்று நினைத்தோம். நடுராத்திரி 2 மணிக்கு கொன்றது ஹிந்து, பூனா நகரத்து ஆள் என்று சொன்னார்கள். பூனாவில் ஹிந்து மகாசபை பத்திரிகை நடத்தியவன் என்று தெரிந்ததும் நகரம் கொந்தளித்து போயிற்று. ஹிந்து மகாசபைக்காரர்களை குத்தி அவர்கள் வீடுகளை எரித்தார்கள். காந்தியை சுட்டவன் பத்திரிகாலயத்தை ஜனங்கள் எரிக்கும் போது நெருப்பு அணைக்கும் எந்திரம் வந்தது. அணைக்க கூடாது என்று ஜனங்கள் தடுக்க இராணுவம் துப்பாக்கி பிரயோகித்து 8 பேர் மரணம். எங்கு பார்த்தாலும் பிராமணர்களை அடித்து கொல்லுவது, அவர்கள் வீட்டை கொளுத்துவது என்ற காரியம் 4 நாட்களாக நடந்து வருகிறது. நாங்கள் இருக்கும் பக்கத்தில் அவ்வளவு இல்லை. இருந்தாலும் காந்தி மாண்டதற்காக சர்க்கரை கொடுத்த ஒருவன் கடை தீ. லாட்ஜ் விட்டு போக முடியாது. ஸ்டூடியோ மூடி கிடக்கிறது. இன்று நிலை சற்று திருப்தி. 4 நாட்கள் எனக்கு வெற்றிலை இல்லை என்றால் நிலை எப்படி என்று யோசித்துக்கொள். நாளை முதல் ரயில் விட போகிறான். இப்போது காய்ச்சல் இருந்து வருகிறது. 102 டிகிரி ஜுரத்துடன் எழுதுகிறேன். இந்த மாதம் கடைசியில் அங்கு வந்து சேர முடியும். டைரக்டர் சொல்லிவிட்டார். குழந்தை தினகரி பற்றி வைராக்கியமாக எழுதாமல் இருக்கிறாய் என்று தெரிகிறது. நான் அங்கு வந்த பிற்பாடு பரிதாபம் தெரியும். இப்படிக்கு உனது சோவி. நீதான் குழந்தை தினகரியின் நலத்தை பற்றி எழுதுவதில்லை. நானே வரப்போகிறேன். வந்து பார்ப்பதை உன்னால் தடுக்க முடியாதே. உடனே பதில் போடு. தேகநிலை சற்று குணம். கை வலிக்கிறது. இப்படிக்கு உனது சோவி. அடுத்தது மார்ச் மாதம். போனது பிப்ரவரி 5 பார்த்தோம். இது மார்ச் 21. வெல்லஸ்லி ஹோட்டல், ரூம் நம்பர் 15, ரயில்வே ஸ்டேஷன் ரோடு, பூனா 1.
அருமை கண்ணாளுக்கு, இந்த கடிதத்தை நீ எழுதியதற்கு பதில் என்றோ அல்லது புதிய சாக்குப்போக்கு இந்த கடிதத்தை நீ எழுதியதற்கு பதில் என்றோ அல்லது புதிய சாக்குப்போக்கு என்றோ கருத வேண்டாம். டைரக்டர் துரையின் கும்மாளத்தினால் முன்பு நான் சொன்னபடி புறப்பட முடியவில்லை. இந்த மாதத்திற்குள் அங்கு வந்து விடுவேன். தேதி முன்பு போல் சொல்லி வார்த்தை பழுதாக போக விரும்பவில்லை. வர வர மோசமாகி கொண்டுதான் வருகிறது. சென்ற சில தினங்களாக சாப்பாடு வெளிவந்து விடுகிறது. பலகீனம் உண்டு. உடம்பில் வலு இல்லாததனால் நடமாட்டம் கஷ்டம். என்னால் 3 மாடி படி ஏற முடியாததினால் என்னை இங்கு கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள். பண விஷயம் நான் வரும்போது கொண்டு வருகிறேன். தனியாக என்னால் வர முடியாததாகையால் பெங்களூரு கண்ணையாவை துணைக்கு அழைத்து வர உத்தேசம். குழந்தையின் சேமத்தை பற்றி ஒரு வார்த்தை எழுது. கை வலிக்கிறது. உனது சோ விருத்தாச்சலம். அப்படியே லெட்டரோட சைஸ் குறைஞ்சிட்டே வருது பாருங்களேன். வெல்லஸ்லி ஹாஸ்டல், ரூம் நம்பர் 15, 8448. எனது கண்ணாளுக்கு, நீ பெங்களூரில் எதிர்பார்த்த கதையே நடக்கிறது. குழந்தையின் பிறந்த நட்சத்திரம் எப்பொழுது என்பதை உடனே எழுது. உடல்நிலை மோசமாகியும் குடியன் கூத்து நின்ற பாடில்லை. அதனால்தான் போட்ட பிளான்கள் எல்லாம் பொய்யாகின்றன. வந்த பிறகு என் உடம்பு தேறினால் அது உன் அதிர்ஷ்டம்தான். கோபத்தில் குழந்தையை திட்டாதே. அவள் நினைப்புத்தான் எனக்கு சதா. என் விதி என்னை இப்படி ஆட்டி வைக்கிறது. ஒருவரையும் நோகாதே, திட்டாதே. அதுதான் என் வேண்டுகோள். என் கை திருந்துகிறது. சீக்கிரம் அதிர்ஷ்டமும் திருந்துமாக. உனது அன்பில் நம்பிக்கை. உனது சோவி. இதோட இந்த கடிதங்கள் வாசிப்பு முடியுது. இது ஒரு பெரிய புத்தகம் ஆக்சுவலா. 100க்கும் மேற்பட்ட கடிதங்கள். அதுல தேர்ந்தெடுத்த கடிதங்கள் மட்டும் அவரோட லைஃப்ல இம்பார்ட்டன்ட் சம்பவங்களை பற்றி சொல்லியிருக்கிற கடிதங்களை மட்டுமே நம்ம வாசிச்சிருக்கோம். ரொம்ப எனக்கே ரொம்ப மனசு கனமா இருக்குது வாசிச்சுட்டு. யாராவது நண்பர்கள் இந்த இப்போ நம்ம வாசிச்சதை பற்றி பேச விரும்புனா ரெக்வஸ்ட் கொடுங்க, பேசலாம். மச்சு, நீங்க பிஸியாடா? ஓகே, நான் பேசிடுறேன். இப்போ ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது என்ன அப்படின்னா, 38 as early as 38 வந்து இந்த கடிதங்களின் தேதி இருக்கு. இந்த நாள்ல, இந்த தேதியில, அந்த காலகட்டத்துல ஒரு தெரியல, ஒரு ஆண் வந்து தன்னுடைய மனைவியை ஒரு எமோஷனல் பார்ட்னரா நினைச்சாரு அப்படின்றதே வந்து ஆச்சரியப்படத்தக்க விஷயமா தான் இருக்கு. அதுவும் அவர் பயன்படுத்தியிருக்கிற வார்த்தைகள், அவங்கள ஒரு நல்ல பேம்பரிங்கான வார்த்தைகள் போட்டு பேசுறதாகட்டும், அவங்கள நீ படி, நீ எழுது அப்படின்ட்டு. மச்சு வந்துட்டீங்களா? மச்சு, ஸ்பேஸ்ல எனக்கு ப்ராப்ளம் வருது, அப்பப்ப போய் ஹேங் ஆயிடுது. இப்போ பேசிருங்களா இப்போ நீங்க? தேங்க் யூ. ஓகே. அந்த கடைசியில கடிதங்களோட சைஸ் கம்மியாகுதுன்னு சொல்றீங்கல்ல, ஏப்ரல் வரை எழுதியிருக்காரு. அந்த ஜூன் 48ல இறந்துடுறாரு. கரெக்ட் தானே? ஜூன் 15, 1948ல இறந்துடுறாரு. காசு நோய் இறந்துறாருன்னு சொல்லிட்டு. நீங்க சொன்னது மாதிரி அந்த காலத்துல, ஏன்னா அந்த காலத்துல பேட்ரியார்கி அப்படின்லாம் ரொம்ப சொல்லுவோம். அந்த காலத்துல எமோஷனல் சப்போர்ட்டுக்கு கம்ப்ளீட்லி ஒரு வைஃப் கிட்ட டிபெண்ட் ஆகியிருந்தது, அந்த லெட்டர்ல டிபெண்ட் ஆகியிருந்தது வந்து பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்கு. பட் இந்த லெட்டர் தொடக்கத்துல இன்னும் நிறைய லெட்டர்ஸ் இருக்கு. ஆனா இதோட தொடக்கத்துல எப்படி பார்க்கும்போது அவங்க வந்து எவ்வளவு ஒரு துயரமான வாழ்க்கையில
மன வாழ்க்கை வந்து 16 17 வருஷம் நினைக்கிறேன். அதுல வந்து ஒரு 6 வருஷம் தான் சேர்ந்து இருந்திருக்காங்க. 10 வருஷம் பிரிஞ்சுதான் இருந்திருக்காங்க. சோ அந்த அந்த மன வாழ்க்கையில அந்த பிரிவு வந்து இந்த லெட்டர்ஸ வச்சு அந்த பிரிவோட ஆம், ஆஹ் நீளத்தை குறைச்சது மாதிரி தோணும் எல்லா இதுலயும். முதல்ல எழுதுற கடிதங்கள்லாம் வந்து பதில் வர்றதுக்கு முன்னாடியே கொஞ்சம் டென்ஷன் ஆகி எழுதிட்டு போய் அவர் ஆபீஸ்ல அந்த பதில் கிடைச்சு திருப்பி இன்னொரு கடிதமா எழுதுறது, அந்த மாதிரி எல்லாம் இருந்தது. இன்னொன்னு வந்து ஒய்ஃப வந்து கதை எழுதுறதுக்கு திரும்ப திரும்ப என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாரு. அதுவும் நல்லா இருந்தது பாக்குறதுக்கு. ஆஹ் அதே மாதிரி திருத்தங்கள் இருக்குல்ல, அது அந்த எழுத்தாளர்களுக்கே உள்ளதுன்னு நினைக்கிறேன். ஆஹ் உற்சவம் சொல்லுவாங்க, இல்ல உற்சவம் அப்படின்னு சொல்லுவார்ல. உற்சவங்கிறது வந்து உம் கேரளா சைடு நாங்க அடிக்கடி யூஸ் பண்றது அந்த இல் போட்டுதான் சொல்லுவோம். எழுதுற என்னவோ யூஎல் அந்த மாதிரிதான் இங்கிலீஷ்ல வரும்னு வச்சுக்கோங்களேன். பட் வாயில சொல்லும்போ உற்சவத்துக்கு போலியா அப்படின்னு தான் கேட்போம். அததான் அந்த அம்மையாரும் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆஹ் நான் பிறந்த ஊர், அதனால எனக்கு அது நல்லா தெரியுது. அது ஒண்ணு. அப்புறம் இந்த குழந்தைங்களோட இறப்பு, அதுக்கு ஒய்ஃப வந்து தனியா தவிக்க விட்டுட்டு வந்திருக்கோமே அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் அவரோட எழுத்துல நிறைய இருக்கு. ஆஹ் இன்னொன்னு வந்து அந்த நிறைய லெட்டர்ஸ் வந்து இந்த ஒரு மாதிரி கேஷுவல் கான்வர்சேஷன்ஸ் மாதிரி போயிட்டு இருக்கும். இப்போ வந்து வேலை முடிஞ்சு ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னு சொன்னானா ஒரு சின்ன சிட்சாட் இருக்கும்ல, ஒரு காஃபியோடவோ ஏதோ ஒரு ஒரு சின்ன ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் உள்ள இன்னைக்கு என்ன நடந்தது வேலையில, என் ஃப்ரெண்ட் இப்படி பண்ணிட்டான், அந்த மாதிரி எல்லாம் சொல்றது வந்து இந்த லெட்டர் மூலமா அதை தீர்த்துக்கிறாருன்னு நினைக்கிறேன். அந்த வேலையில இருக்கிற பிரச்சனைகள், நண்பர்களால வர்ற பிரச்சனைகள், அந்த கிட்டப்பாவை பத்தி சொல்லும் போதும் சரி, ஆஹ் பணம் 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 பத்தி டிஸ்கஸ் பண்றதும் சரி, பணம் த்ரூ அவுட் எல்லா லெட்டர்லயுமே இருக்குது. பணத்தை பத்தி பேசுறது, இந்த மாதிரி உள்ள விஷயங்களும் வந்து அது எனக்கு அது இந்த லெட்டர்ஸ் எல்லாம் எப்படி பட்டதுன்னா, வீட்டுல புருஷன் இருந்தா அவங்க வேலைக்கு போயிட்டு வந்தாலோ இல்ல எங்க ஏதோ ஒரு டைம்ல வந்து நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு சின்ன ஒரு டாக் போகும். மேபி 5 நிமிஷத்துக்கு பேசுவோமா, 5 10 நிமிஷம் அன்னைக்கு என்ன நடந்தது அப்படிங்கறது பேசுவோம் இல்லையா. அந்த ஒரு பேச்சு தொனி வந்து இவரோட எல்லா எழுத்துக்கள் எல்லா லெட்டர்லயும் இருந்தது மாதிரி. ஆனா பாக்குறது இத படிக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஒரு எழுத்தாளர்களோட வாழ்க்கை வந்து இந்த அளவுக்கு வருமானத்துல அவ்வளோ அடி வாங்குறாங்க. அவங்கள நம்பி வந்த குடும்பத்துக்கு என்ன பண்ண முடியுமோ அதை அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பண்றாங்க. கான்ஸ்டன்டா அந்த ஷார்டேஜ் ஆஃப் மணிங்கிறது வந்து த்ரூ அவுட் வந்துட்டே இருக்குது. இன்னொன்னு வந்து உடம்புக்கு சரியில்லைங்கிறது வந்து அது எல்லா வாழ்க்கையிலயும் நடக்கிறது தான். இந்த பெட்டர் ஹாஃப்ட சொல்றது வந்து கொஞ்சம் பார்த்து பார்த்து சொல்லுவோம். அதுவும் இந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கும்போது எவ்வளவு தூரம் சொல்லாம இருக்கிறாங்களோ. ஆனா இவர் அதுல எழுதாம இருக்கும்போ அது ஒய்ஃபுக்கு புரிஞ்சிருது சம்திங் இஸ் ராங் அப்படின்னு. அதனாலதான் வந்து அந்த விளக்கத்தை கொடுக்குறாரு. இந்த மாதிரி டிவின்னு சொல்லிட்டாங்க, அதனாலதான் நீ கோச்சுக்காத, அதனாலதான் என்னால எழுத முடியல டைமுக்கு, கை இதாவது அந்த மாதிரி எல்லாம் சொல்றது. அப்போ இவங்க வந்து அந்த எழுத்தோட அந்த லெட்டரோட வெயிட்டேஜ் கம்மியாக கம்மியாக ஒய்ஃபுக்கு தெரியுது சம்திங் இஸ் ராங் அப்படிங்கிறது. சோ அவங்க கேள்வி கேக்குறாங்க, அதுக்கு இவர் பதில் சொல்றது மாதிரி ஆகுது. சோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா காட்டியிருக்காங்க. அவ்வளவு லாங் டிஸ்டன்ஸா இருந்தும் கூட, அந்த ஹார்ட்ஷிப்ஸ் எல்லாம் இருந்தும் கூட, ஆஹ் என்ன சொல்றது, ஒரு 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 சின்ன நூலிலையில பிடிச்சிருப்பாங்கல்ல நம்பிக்கைக்காக, அந்த நம்பிக்கைக்கோசரம் வந்து இந்த லெட்டர்ஸ்ல பிடிச்சிட்டு இருந்த மாதிரி இருக்குது த்ரூ அவுட். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது படிக்கிறதுக்கு. இன்னும் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த இந்த லைன்ல, புக்ஸ் லெட்டர்ஸ்ல. இதே புத்தக தொகுப்புல கடைசியா ஒரு லெட்டர் எழுதியிருப்பாரு நண்பர் சிதம்பரத்துக்கு. அவர்கிட்ட வந்து 100 ரூபாய் கேட்டு எழுதியிருப்பாரு. எனக்கு உடம்பு முடியல, ஒரு 100 ரூபாய் இருந்தா மருத்துவ உதவிக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து கடைசி லெட்டர்னு நினைக்கிறேன் அந்த 48ல. எப்படியாவது தன்னை காப்பாத்திக்கலாம், எப்படியாவது கியூர் ஆயிடலாம் டிபில இருந்து அப்படிங்கிற ஒரு ஏக்கத்துல எழுதுனது மாதிரி. அந்த ஆஹ் கண்ணாளுக்கு எழுதுனதுல கடைசி வந்து இந்த நம்ம வந்து ஹோப்ஸ் எல்லாம் கைவிட்டு போகும்போது ஒருத்தவங்க முன்னாடி போய் நிப்போம்ல, அந்த மாதிரி அந்த சிதம்பரத்துக்கு எழுதின லெட்டர் அது படிக்கும்போது இன்னும் ரொம்பவே கஷ்டமா இருந்தது. தேங்க்ஸ் காளி.
நன்றி, நன்றி மச்சு. மச்சு, ஏன் கடைசியா வந்து அவங்க குழந்தை தினகரிய பத்தி எழுதல நினைக்கிறீங்க லெட்டர்ல? எனக்கு என்னவோ அந்த ஏக்கம் தான் காரணம்னு தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுது? ஃபார் நாட் பீயிங் தேர் ஃபார் ஹர் அப்படிங்கிறது தானே. எழுத சொல்லல அப்படின்னா சொல்லல அப்படின்னா அந்த மிஸ்ஸிங் ஜாஸ்தியாகி நேர்ல வந்து பாப்பாரு, அப்பயாவது நேர்ல வருவாருன்னு தோணுச்சோன்னு ஆமா, அப்படிதான் பர்பஸ்லி தான் பண்றது. அந்த 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 ஏக்கத்துக்கு தான். நீங்க அந்த கடைசி லெட்டர்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தினகரிய அப்படி பண்ணு, இப்படி பண்ணு, நான் நேர்ல வர்றேன் அப்படிங்கிற டோனுக்கு கொண்டு வந்துருவாரு அது. சோ வைஃப் அது பர்பஸ்லி தான் பண்றாங்க. ஆமா, நீ நீ மறைப்ப, பட் நான் நேர்ல வந்து பாத்துப்பேன் அப்படின்றது கவன் கேட் அப்படின்றது இந்த ஃபார்முலா. ப்ராடக்ட். ஆமா, யூகே பேஸ்ட் பேபி. தேங்க் யூ பிரவீன். டக்கர்ஸ் லேன் வந்து ஜிடின்னு நான் நினைச்சேன். அந்த டைம்லயே பூனா போயிட்டாருன்னு. அது பூனா இல்லன்னு நினைக்கிறேன். 40ல தான் 42ல தான் பூனா போனது மாதிரி. அந்த ஜிடியா ஜிடியா என்னன்னு தெரியல, அது என்னன்னு தெரியல. ஆனா அந்த டைம்ல இருந்தது மாதிரி தானே சொல்லுவாங்க. அந்த டைம்ல எதுடா? அந்த டைம்ல திருவல்லிக்கேணியில இருந்தது மாதிரி தானே சொல்றாங்க. அது திருவல்லிக்கேணி, இதெல்லாம் திருவல்லிக்கேணின்னு தெளிவா போட்டிருக்கு. இந்த ஜிடி மாதிரி என்னன்னே தெரியல. நானும் டக்கர்ஸ்லேன்னு தேடுறேன். அந்த மாதிரி வேற என்னெல்லாமோ காட்டுது. ஓகே, சரி, தேடுவோம், கண்டுபிடிப்போம். கோம்ஸ் இருந்தா இன்னும் டக்கு டக்குன்னு சொல்லியிருப்பாங்க. கோம்ஸ் இருந்தா இதுல அவங்களுக்கு சொல்றதுக்கு எக்கச்சக்கமான விஷயங்கள் வச்சிருப்பாங்க. அதுதான் ஆச்சரியம். எப்படி வந்து ஒய்ஃப எழுதுறதுக்கு என்கரேஜ் பண்றாரு, நீ தனியா போய் தனியா வரணும் அப்படின்ற விஷயங்களை என்கரேஜ் பண்றாரு. ஃபினான்ஷியலி அவங்க இண்டிபெண்டன்ட் டெசிஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்றத என்கரேஜ் பண்றாரு. ரொம்ப அருமையா இருந்தது அதெல்லாம் பார்க்கறதுக்கு. அவங்க நீ எழுதுறத நீ அனுப்பு, உன்னோட இதை நான் இங்க பிரசுரம் பண்றேன் அப்படின்னு பிரசுரம் பண்றதுக்கு முயற்சிக்கிறேன் அப்படின்றதையும் சொல்றாரு. அதுலயும் வந்து அந்த அதுலயும் வந்து பணத்தை ஒரு காரணமாவும் சொல்லுவாரு. ஆமா, அது காசாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. காசாக்குறேன் அப்படிங்கறது வந்து அப்பவாது அவங்க எழுதுவாங்களா அப்படிங்கறதுதான். ஏன்னா அதுதானே தலையாய பிரச்சனை அவங்க வாழ்க்கையில. அப்போ ஆமா 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 நம்மளும் அந்த தினகரி பத்தி எழுதாததுக்கு இந்த ஒரு ஆங்கிள் தான் காரணம். இப்ப நம்மளே வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம். ஒரு விஷயத்த பத்தி ஒண்ணு நமக்கு தோதா அவங்க பண்ணணும் அப்படின்னு சொன்னா அந்த விஷயத்தை எந்த விஷயம் சொல்லாம இருந்தா அது அஃபெக்ட் ஆகுமோ அத வந்து இது அதுல ஒர்க் பண்ண அது மனைவிகளோட தந்திரம்னு வச்சுக்கோங்களேன். இல்ல இல்ல அந்த அந்த தந்திரம் மனைவிகளுக்குரியது மட்டும் இல்ல. எங்க வீட்டுல அது வேற ஒரு ரிலேஷன்ஷிப்ல இந்த விஷயம் நடந்திருக்கு. அதனாலதான் நான் டக்குன்னு அதை ஐடென்டிஃபை பண்ணேன். அதான் எந்த ரிலேஷன்ஷிப் ஆனாலும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப வந்து பிள்ளைங்களோட இருக்கிறது கூட இப்ப நம்ம கேட்கணும்னு நினைக்கிற விஷயத்த சொல்லாம இருந்தாங்கன்னா நம்மளே கேட்போம். ஏய் என்னாச்சு, இது என்னாச்சு அப்படின்னு நம்ம கேட்கணும். அதுக்கப்புறம் அவங்க அதுக்கு பதில் சொல்லணும். இல்லது நம்ம அந்த அந்த கிடைக்காத தகவலுக்காக ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம்ல, அது பண்றதுக்காக இது ஃபோர்ஸ் பண்றது மாதிரி கூட. புரியுது. அதான் சொல்றேன். அது ஆக்சுவலி அது பொதுவாவே மனைவிகளுக்குரியதா அப்படின்னு பிராண்ட் பண்றதுக்கான பண்றது வசதி ஆக்சுவலா. பட் ஆக்சுவலி நாட். நான் ஆக்சுவலா இந்த மேட்டரை இவங்க ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணதே நான் வேற ஒரு ரிலேஷன்ஷிப்ல அதை பார்த்ததுனாலதான். அது போகுது அப்படியே. ஒவ்வொரு அந்த குழந்தைகள் இறக்குறது அப்படின்றது ஒரு மனுஷனுக்கு ரொம்ப அவ்வளவுதான் அந்த காலகட்டத்தினுடைய அந்த பர்த், என்ன சொல்றது, சைல்டோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த் அப்படின்றது ரொம்ப காம்ப்ரமைஸ்டா ரொம்ப இதா தானே இருந்தது கூட. அது ஆமா, குஞ்சு தேர்டு. அதுக்கப்புறம் ஒரு குழந்தை பிறந்திருந்ததுதான், அதுக்கப்புறம் தான் தினகரி. ஆமா, அதுவும் எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு புலம்பல் அந்த லெட்டர்ஸ்ல தெரிஞ்சாலும் அது அதுல ஃபுல்லா லவ் அண்ட் ஏக்கம் இருந்துட்டே இருக்கு. இல்ல எவ்வளோ
ஒரே லவ்லவா மனுஷன் எழுதியிருக்கிறாரு அப்படின்னு படிக்க ஆச்சரியமா இருந்தது. ம். அந்த கண்ணாளுக்குங்கிறது மாறவே இல்ல பாருங்க த்ரூ அவுட் ஆமா கடைசி வரை. ஆமா. நல்லா போக போக அந்த அந்த லெட்டருடைய ஃப்ரீக்வன்சி டேட் முதல்ல நீங்க சொன்ன மாதிரி லெட்டர் வர்றதுக்குள்ளேயே அடுத்த லெட்டரு போய் ட்ரெயின்ல ரயில்வே ஸ்டேஷன்ல டிராப் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து உடனே லெட்டரு அப்படின்ற இது அப்படியே அந்த ஃப்ரீக்வன்சி அவருக்கு ஹோல்டு பேக் பண்றதுக்கான விஷயம் அந்த உடல்நிலை அப்படின்ற ஒரு விஷயம் வந்தோடனே கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஃப்ரீக்வன்சி கம்மியாகிறதும் லெட்டருடைய நீளம் கம்மியாகுதும் அதையும் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. லெட்டர் நீளம் குறைஞ்சிருச்சு அப்படின்றத அதையும் அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஆமா, ஆமா. அதையும் சொல்றாரு, திட்டாத அப்படின்றதையும் குறைஞ்சிச்சுன்னு திட்டாத, எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அப்படின்னு அதனால அதனால அப்படின்னு சமாளிக்கிறாரு கொஞ்சம் லெட்டர்ஸ்ல. அப்புறம் பார்த்தா அப்படியே உள்ள உடம்பு சரியில்லை அப்படின்றது, அப்புறம் கை வலிக்குது அப்படின்றது, இத்தனை விஷயங்களையும் ரொம்ப 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 எமோஷ்னலி ரொம்ப பாதிக்கக்கூடிய ஒரு கடித போக்குவரத்து இது. எத்தனை போக்குவரத்து. ஆமா. எமோஷன்ஸ் இதுல, எத்தனை எமோஷன். இது வந்து டாக்குமெண்ட்ரி பண்ணாங்களா? தெரியலடா. 94ல எழுதியிருக்காரு. 96ல நான் டாக்குமெண்ட்ரி கொண்டு போகணுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஃபர்தரா கொண்டு போனாரான்னு தெரியல. கோம்ஸ் வந்து கேட்டாதான் தெரியும். ஓகே, ஓகே. கேட்போம் நாளைக்கு கோம்ஸ் முதல்ல இதை பத்தி கொஞ்சம் பேசிச்சுக்குவோம், பாத்துக்கலாம். ஓகே, ஓகே. ஓகே. ஆனா இதுல இப்ப நீங்க எடுத்த தொகுப்பு, இந்த தொகுப்புல கொஞ்சம் கலெக்ஷன் தான் எடுத்திருக்கீங்க இல்லையா? ஆமா, இது ஒரு தனி புத்தகம் மேடா. ஓகே. 200 பக்கங்கள் கொண்ட ஒரு புத்தகம். அதுல நம்ம ஒரு 30 பக்கம் தான் வாசிச்சிருக்கோம். ஓகே, ஓகே. ஆமா. 100க்கு மேல இருக்கிற. ஆனா அத வந்து 60 வருஷத்துக்கு மேல அவங்க பாதுகாப்பா வச்சிருந்திருக்காங்க பாருங்க அந்த ட்ரெஸ். ஆமா ஆமா ஆமா. பெரிய விஷயம் தான். எங்க தாத்தா எழுதுன லெட்டர்ஸ்ல இருக்குடா. அப்பாரா. ஓகே. அவர் காலேஜ்ல படிச்ச நோட்டு முதற்கொண்டு அவ்வளவு அழகழகா எழுதி வச்சிருக்காரு. அவர் காலேஜ்ல படிச்ச நோட்டு, அவரும் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்ட சில லெட்டர்ஸ்லாம் கூட இருக்கு. இன்ஃபேக்ட் எங்க தாத்தா இறந்ததுக்கு அவங்க வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க இறந்ததுக்கு நாங்க ஃபேமிலியோட போயிட்டு வந்தோம். அவங்க அவ தாத்தாவோட கேர்ள் ஃப்ரெண்ட் அவங்க. கொஞ்சம் கொஞ்சம் இதுல எல்லாம் கூட தேர்தல் எல்லாம் கூட நின்று இருந்தாங்க அவங்க. கொஞ்சம் சவுத் பக்கம் இருக்கிறவங்களுக்கு அவங்கள நல்லா தெரியும். அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ண லெட்டர்ஸ் எல்லாம் இன்னும் இருக்கு எங்க வீட்டுல. ஆமா. ஏதோ ஒரு காவியத்துக்காக காப்பாத்தி வச்சிருக்கோம்னு நினைக்கிறேன், தெரியல. நம்மளும் புக்க போடும். ஆமா. சூப்பர் சூப்பர். ஓகே. கடிதமே இல்லாம போயிடுச்சு. ஆமா. இல்ல, இந்த இதுல நிற்க அப்படின்றது எத்தனை பேத்துக்கு அத நான் சொல்லணும்னு நினைச்சேன். நிற்கங்கிறது கான்வர்சேஷன்ல கொஞ்சம் பொறுமா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது சொல்றது. ஆமா. அது ஸ்டார்ட் பண்றது என்னன்னு முதல்ல அந்த இதுல என்ன சொல்றது, இந்த ஆரம்பத்துல விழிக்கிற அந்த சல்யூட்டேஷன், அது என்னன்னு ஆரம்பிக்கிறது. அந்த எனது கண்ணாளுக்குன்னு ஆரம்பிக்கிறாரு, உனது சோவின்னு முடிக்கிறாரு, உனதே உனது அப்படின்னு சில சமயம் முடிக்கிறாரு. நம்ம எந்த மாதிரிலாம் ஆரம்பிச்சிருக்கோம், எந்த மாதிரிலாம் முடிச்சிருக்கோம் அப்படின்றதெல்லாம் கூட நான் யோசிச்சுட்டு இருந்தேன். எத்தனை பக்கமா எழுதியிருக்கிறோம் லெட்டர்லாம். இப்படி நான் அதுல ரொம்ப மோசம். இருந்தாலும் இதெல்லாம் பாக்குறதுக்கு இல்ல, அந்த ஃபுல் எமோஷன்ஸ் அந்த எழுத்துக்கள்ல கொட்டி தீர்க்கிற மாதிரி இருக்கு. இது வந்து பெருசா அங்க பயங்கரமான ஒரு காதல் சொட்ட அப்படிலாம் இல்ல. ரொம்ப நார்மல் கான்வர்சேஷன்ஸ் தான். ஆனா அதுலயே அவ்வளவு அன்பு, அவ்வளவு ஏக்கம் எல்லாமே அப்படியே தெரியும். ஆமா. அவங்களோட ரிப்ளையும் இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்ல. ஆமா. அவங்க எப்படி ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த புக் ரிலீஸ் ஆகும்போது அவங்க இருந்திருக்காங்க. ஆமா, அவங்க தான் கொடுத்தது மாதிரி தான் சொல்றாங்க அந்த முன்னுரையில. அதான் அவங்க இருந்திருக்கிறாங்க. ஸோ அவங்க தரப்பு லெட்டர் இருந்ததா இல்லையான்றதையும் கோம்ஸ் வந்து தெரியும். இந்த எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கோம்ஸுக்கு தான் தெரியும். நன்றி. சூப்பர் மக்களே. நாளைக்கு அப்போ இன்னைக்கு வேற எதுவும் இருக்கா?
நாளைக்கு கண்டினியூ பண்ணலாமா? இல்ல இல்ல அவ்வளவுதான். சரி, நாளைக்கு ஓகே. இதோட நெக்ஸ்ட் படிக்கிறீங்களா இல்லது நன்றி மக்களே. இல்ல வேற வேற கதை கதை? தான், சிறுகதை தான் ஓகே. எடுக்கிறோம். நாளைக்கு சாயங்காலம் 7 மணிக்கு ஒரு சிறுகதையோட மீண்டும் சந்திப்போம். புதுமை பித்தன்